என்ன உங்களுக்கு இப்போ புதுசாக ரயில்வே லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த Railone ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் Railone சர்ச் பண்ணுங்கள். அப்படி தெரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்போட ரிவ்யூ பாருங்கள். 4.4 ஸ்டார் இருக்குது. அண்ட் ஓவரால் டவுன்லோட் வந்து 10 lakh ப்ளஸ் இருக்குது. இப்போ இதை ஜஸ்ட் லான்ச் பண்ணி 1 வீக் கூட ஆகலை, அதுக்குள்ளே 4.4 ஸ்டார் அண்ட் 10 lakh ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். லோகோலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அண்ட் இதில் பாருங்கள் ட்ரெயின் ரிலேட்டடாக தேவையான எல்லா ஆப்ஸும் இந்த ஒரே ஆப்பில் கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. இதில் நீங்கள் உங்கள் பிஆர்என் லைவ் ட்ரெயின் ஸ்டேட்டஸும் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே கண்டினியூ கொடுங்க. இப்போ பாருங்கள், இதில் அவங்க ஒரு ஆப் டியூட்டோரியல் மாதிரி தராங்க. இப்போ இதில் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லாகின் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஐஆர்சிடிசி ஆர் யூடிஎஸ்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா, அதை வச்சும் நீங்கள் இதை லாகின் பண்ணலாம். ஸோ என் கையில் ஆல்ரெடி ஐஆர்சிடிஸோட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் அதை வச்சு லாகின் பண்ணுறேன். இப்போ அதோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ ஓடிபி என்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் வந்துடுச்சு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வேறு எதுவும் புதுசாக ஒரு நியூ பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ நான் இந்த Railone தான் பாஸ்வேர்ட் கேட்குதுன்னு நினச்சி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். அது ஐஆர்சிடிஸோட பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்களா, அந்த நியூ பாஸ்வேர்டு தான் உங்கள் ஐஆர்சிடிஸோட பாஸ்வேர்டு. அது நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ ஒரு எம்பின் செட் பண்ண சொல்லுது. இந்த ஆப் லாகின்க்கு செட் பின் கொடுங்க. இப்போ உங்கள் மொபைலோட லொகேஷன் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்கும், அதை அலோ கொடுங்க. இப்போ இங்கேயும் பாருங்கள் ஒரு ஆப் டியூட்டோரியல் வந்திருக்கு. இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறதுக்கு. இப்போதைக்கு இந்த ஆப் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த தட்கால் டைமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுதான் முக்கியம். அதுவும் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அண்ட் அன்ரிசர்வ் அண்ட் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்டில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ட்ரெயினை சர்ச் பண்ணுறதுக்கு லைக் ஒரு ட்ரெயின் என்னென்ன ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்கள் லைவ் ட்ரெயின் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு செக் பண்ண தான் தெரியும். இப்போ நீங்கள் யாராச்சும் ரீசெண்டாக ட்ரெயின் ஜர்னி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதில் ட்ராக் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் செக் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ட்ரெயின் கோச்சில் இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ரிஃபண்ட் ரிலேட்டடாக செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ப்ரொஃபைலை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ட்ரான்சாக்ஷன் அண்ட் வேலட் டீட்டெயில்ஸ் தான் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதில் ஒரு டெமோ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள் ஒரு வேலட் வச்சுருக்காங்க. இதிலும் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை லோட் பண்ணியும் டிக்கெட் புக் பண்ணலாம். அண்ட் இங்கேருந்து உங்கள் ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே யூக்கு வாங்க. இதில் பாருங்கள் உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இங்கே நீங்கள் உங்கள் ஆதார் கார்டும் அத்தன்டிகேட் பண்ணலாம். இந்த ஆதார் அத்தன்டிகேஷன் எப்படி பண்ணுறது தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள் அத்தன்டிகேஷன் பண்ணுறதுக்கு. நீங்கள் பாருங்கள் சேவ் பேசஞ்சர் ஆப்ஷன் இருக்கா. இது எதுக்குன்னா நீங்கள் இதில் உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் தட்கால் டிக்கெட் புக் பண்ணும்போது பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து மேனுவலாக டைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த சேவ்டு பேசஞ்சர் லிஸ்ட்டில் இருந்து உங்களை ஈஸியாக செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டிக்கெட் புக் பண்ணலாம். ஜஸ்ட் ரிசர்வ்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள் சேவ்டு ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு லொக்கேஷனுக்கு புக் பண்ணுறீங்கன்னா இதில் அந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஜஸ்ட் டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரம் டு டெஸ்டினேஷன் என்டர் பண்ணுங்கள். நான் சென்னை டு வாணியம்பாடி செலக்ட் பண்ணுறேன். இப்போ டிபார்ச்சர் டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். டோட்டலில் தட்கால் டிக்கெட்டாக ஒரு ஜென்ரல் கோச்சான்னு சூஸ் பண்ணுங்கள். நான் ஜென்ரல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இப்போ நீங்கள் எந்த ட்ரெயினில் புக் பண்ணணுமோ அது செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கரண்ட் டேட்டுக்கு எந்த டிக்கெட்டும் இல்லை. ஸோ நான் டேட்டை சேஞ்ச் பண்ணுறேன். 17th ஜூலை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பிருந்தாவன் ட்ரெயினை சூஸ் பண்ணுறேன். இப்போ அவைலபிள் பாருங்கள் அரௌண்ட் 6:20 இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போர்டிங் ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். நான் சென்ட்ரலில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் செலக்ட் பேசஞ்சரில் ஆட் நியூவை கிளிக் பண்ணி பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சேவ்டு பேசஞ்சரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஆட் எக்ஸிஸ்டிங் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேசஞ்சரை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் பாருங்கள் இதில் தான் உங்கள் டிக்கெட்ஸ்லாம் வரும். இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் ப்ரிஃபரன்ஸில் பாருங்கள் ஆட்டோ அப்கிரேட் வேணும்னான்னு கேட்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் கோச்சுக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க பட் அதில் சீட் அவைலபிள் இல்லைன்னா ஏசி கோச்சில் அவைலபிளாக இருந்ததுன்னா அவங்க ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் இந்த ஆப்ஷன். இந்த செகண்ட் ஆப்ஷன் எதுனா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன மட்டும் தான் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் புக் ஆகாது. அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. அண்ட் லாஸ்ட்டில் இன்சூரன்ஸ் வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எல்லாம் கொடுத்துட்டு கீழே ரிவ்யூ ஜர்னி கொடுங்க. இப்போ உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு புக் நவ் கொடுங்க. இப்போ பேமெண்ட்க்கு நீங்கள் அந்த வேலெட்டில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி இங்கேருந்து நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் யூபிஐ வழியும் நீங்கள் பே பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து அதர் பேமெண்ட்ஸ் லைக் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் பே பண்ணலாம். நான் யூபிஐ செலக்ட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பே பை எனி யூபிஐ ஆப் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலில் என்னென்ன யூபிஐ ஆப் இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகும். இதில் நீங்கள்
எதை யூஸ் பண்ணி பே பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபோன்பே சூஸ் பண்ணுறேன். பேங்க்கை செலக்ட் பண்ணி பே கொடுத்தா போதும், டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆகிடும். இங்கேருந்து அந்த டிக்கெட்டை நீங்கள் பிடிஎஃபாக கூட எடுத்துக்கலாம். அதில் பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி உங்கள் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் நான் ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் டிக்கெட்டை வாட்ஸ்அப் மூலமாக ஷேரும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்ததுக்கு நன்றி.